அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ரஹ்மத் ஸ்கூலுடைய நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறுவனமாக இன்னைக்கு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திரம் நம்ம கிடைச்சது. நம்ம சுதந்திரம் கிடைச்சது. யாருக்கு இருந்த சுதந்திரம் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நம்ம சுதந்திரம் வாங்கணும். வெள்ளையர்கள், அவர்கள் கொள்ளையர்கள், அவர்கிட்ட நாம் சுதந்திரம் வாங்கணும். ஏன் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை வந்தது. நமக்குன்னு ஒரு கருத்து சுதந்திரம் கிடையாது, நமக்குன்னு ஒரு எழுத்து சுதந்திரம் கிடையாது, நமக்குன்னு சுயமாக செயல்படக்கூடிய எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்காம அடக்குமுறையை அவர்கள் அந்த ஆதிக்கத்தையோடு பொறுமை நிறைந்த மனப்பான்மையோடு நம்மளை ஆட்சி செய்தாங்க. அவங்க இங்கே வந்தது வியாபாரத்துக்காக வந்து கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்று ஆரம்பித்து வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட முகலாயர் ஆட்சி காலத்தெல்லாம் அவர்கள் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறு எந்த வேலையும் அவங்க செய்யலை. ஆனால் ஒரு காலகட்டம் வந்துச்சு, அவர்கள் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. மன்னர்களை எல்லாம் போரிட்டு மன்னர்களை கொன்று வாரிசு இல்லாத மன்னர்களுடைய நிலப்பரப்பெல்லாம் அவர்கள் அபகரித்து இப்படி இந்தியா முழுக்க அவர்கள் ஆக்கிரமித்து ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆட்சியை செய்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு காலம் அப்படியே அவர்கள் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக தான் மக்கள் புரட்சி பண்ணாங்க, எதிர்த்தாங்க. அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க பாடுபட்டாங்க. அதில் முதல்ல வெள்ளையர்களை எதிர்த்து பிறகு போரிட்டது நம்ம தமிழர்கள் தான். மருதபாண்டியர்கள், வேலுநாச்சியார் போன்றவர்கள் வெள்ளையர்களை அவர்களுடைய அடக்குமுறை எதிர்த்து போராடினாங்க. அது பெரிய விஷயம். சுதந்திரத்துக்காக இந்திய சுதந்திரத்துக்காக வித்துட்டவர்கள் தமிழர்கள் என்பதை நாம் ரொம்ப பெருமைப்படணும். இவங்களுக்கு உதவியாக இருந்தது, பெரிய அளவில் உதவியாக இருந்தது திப்பு சுல்தானுடைய அந்த ஆட்சியாளரும் திப்பு சுல்தானும். அடுத்தது இது 1801 இது நடந்து 1806 வேலூர்ல ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. அது சிப்பாய்கள் அந்த ஆங்கில ஆட்சிக்கு எதிராக, ஆங்கில ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெரிய கலகம் பண்ணி நான் துப்பாக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 82 வெள்ளையர்களை சொன்னாங்க. திரும்ப அவங்க கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல நம்ம இந்திய சிப்பாய்களும் இந்திய ஆட்சியாளர்களும் கொண்டு வச்சாங்க. இப்படி நடந்தது. சுதந்திரத்துக்காக போரிட்டு அது ஒரு தாக்கத்தை, ஒரு வேட்கையை, ஒரு உறவை உருவாக்கியது தமிழர்கள் மேலே நாம் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது நம்ம கொடி இருக்கிறது தேசிய கொடி. அதில் மேலே சிகப்பு கலர் இருக்கு. இந்த சிகப்பு கலர் இந்த தியாகத்தை ரத்தம் சுருக்கிறதுனால தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். ரத்தம் சுத்தனாக அவர் மூலியமா அது சுதந்திரம் அடைஞ்ச ஏகப்பட்ட பேர் வரலாற்றுலையும் சரி. அடுத்த 1857 ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதுல நிறைய இந்தியர்களுடைய ரத்தம் சுத்தப்பட்டது. அந்த ரத்தத்தினுடைய ஒரு அடையாளம் தான் அந்த மேல கொடியில், நம்மளுடைய கொடியில் மேல இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கலர். அடுத்தது வெள்ளை கலர் கொடுத்துருக்காங்க. அந்த வெள்ளை கலர் எதுன்னா சமாதானத்தை பிடிக்குது, அஹிம்சையை பிடிக்குது. அஹிம்சை முறையில் போராடிதான் கடைசியில் ஒரு சுதந்திரம் கிடைச்சது. அது இந்த பச்சை கலர் செழிப்பு. இந்தியா ஒரு துணைக்கண்டம். இது ஒரு நாடுன்னு சொல்றதை விட துணைக்கண்டம். பல விதமான அந்த தட்பவெப்ப சூழலை கொண்ட ஒரு தனி ஒரு துணைக்கண்டம். செழுமையான ஒரு நாடு. அது மிகவும் வளமையான ஒரு நாடு. வரலாறுகளை படிக்கும்போது மற்ற உலக நாடுகள் கொடுக்கும்போது நம்ம இந்தியாவுடைய அந்த பெருமை நமக்கு நல்லா தெரியும். அந்த பசுமையை செழுமையை குறிக்கக்கூடியதாக இந்த பச்சை கலர் இருக்குது. இந்த இந்தியாவுடைய அந்த வளமை, அதாவது செழுமையை பச்சையை நாம் பாதுகாக்க வேண்டும். அதுக்காக நாம் பாடுபட வேண்டும் என்பதை புரிந்துகொண்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.